வணக்கம். இன்றைக்கி ஒரு கடை திறப்பு விழாக்கு தாங்க வந்திருக்கோம். சியோன் ஷாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கடை திறக்கிறாங்க. சியோன் எம்போரியம் இருக்குது இல்லைங்களா, நம்ம பழனியில், அவங்களோட மற்றும் ஒரு புதிய கிளை தான் இது. இது வந்து முழுக்க ஃபர்னிச்சர்ஸ் அண்டு சோஃபாஸ்க்காகவே தனி ஒரு கிளை திண்டுக்கல் ரோட்டில் இருக்க அம்மன் பெட்ரோல் பங்குக்கு முன்னாடியே இருக்குங்க. ஸோ முதல்ல வந்து இங்கே ப்ரேயர்லாம் ஆரம்பித்து கடை திறப்பு விழாவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த காரியத்தை செய்யும்படி கர்த்தர் வாசல்களை திறந்திருக்கிறார். இதை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அநேக போராட்டங்களும் தடைகளும் பிசாசானவன் கொண்டு வந்தான். ஆனாலும் ஜெயம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்து இதை அவருடைய ஜெபத்தை கேட்டு பிரயாசத்தை பார்த்து இதை மகிமையாக வெற்றியாக சந்தோஷமாக இதை திறக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த ஆசீர்வாதங்கள் மற்ற மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பெயரை அவர்கள் சுற்றி வைத்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஐயா அவர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், எங்களுடைய திருச்சபையில் இருக்கின்ற மக்கள் சொல்லியிருக்கின்றார்கள், முதலாக இந்த பகுதியில் வரும்பொழுது அவர்கள் எப்படி எந்த நிலைமையில் இருந்தார்கள், இன்னைக்கு ஆண்டவர் அவர்களை எந்த நிலைமைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை நாம் தெரிவிப்பது கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த சியோன் என்ற வார்த்தையை பார்த்தோம் என்றால் வேதாகமத்திலே அழகாக சொல்லப்படுகின்ற ஒரு 8 வசனத்தை சியோனை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக என்று சொல்லி ஒரு வார்த்தை சங்கீதத்திலே போடப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அதுக்கடுத்து பார்த்தோம் என்றால் சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லி வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது, பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்தாவியாக திரியேக நாமத்தினாலே நாம் பிரவேசம் செய்கிறோம். செய்கிறோம் நின்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவில், சோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவில். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உடைய பாதத்துக்கு அர்ப்பணிக்கின்றோம். இந்த புதிய நாளை ஆண்டவருடைய கிருபையாக தந்திருக்கிறேன். 2025 ஆண்டு ஆண்டவருடைய புதிய உதயமாக ஆண்டவரே இந்த சியோன் பர்னிச்சர் ஆசீர்வதிக்கும்படியாய் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, செய்கின்ற அனைத்து காரியங்களும் கிருபை கொடுக்கட்டும், உடைய தயவு கொடுக்கட்டும். வளர்க்கிறோம் இங்க இருந்து வருகின்றவர்கள் யாரெல்லாம் ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். பணி செய்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து உடைய கிருபைக்குள்ளாக நாங்கள் விட்டு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சர்வ சித்தப்போடைய உறவாதே. ஆமென். வணக்கம். இன்றைக்கி நம்ம பழனி திண்டுக்கல் ரோட்டில் இருக்கிற சியோன் ஷாப்பிங் தாங்க வந்திருக்கோம். ஏற்கனவே திண்டுக்கல் ரோட்டில் வந்து சியோன் எம்போரியம், சியோன் ஃபர்னிச்சர் எல்லாமே வெற்றிகரமாக செயல்பட்டு தான் இருக்குது. இவங்களுடைய புதிய கிளையாக வந்து திண்டுக்கல் ரோட்டில் அம்மன் பெட்ரோல் பங்குக்கு பக்கத்தில் சியோன் ஷாப்பிங் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க.
ஸோ கடை ஓப்பனிங்க்கு பார்த்திங்கன்னா இவங்க கெஸ்ட்டெல்லாம் நிறைய இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இவங்க கடையில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸுமே எல்லாம் வந்திருந்தாங்க. இவங்க ஓப்பனிங் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரேயர்லாம் பண்ணி தான் ஓப்பன் பண்ணாங்க. ரொம்ப நேரம் பாட்டெல்லாம் பாடி ஜெபம் பண்ணாங்க. நாங்களும் உட்காந்து கொஞ்ச நேரம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் கடைக்குள்ளே என்டர் ஆனோம். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோருங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உட்டன் பீரோஸ், உட்டன்லேயே ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு சொல்லிட்டு எல்லாமே அழகழகாக டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஏன்னா புது கடை இல்லைங்களா, ஸோ நிறைய எல்லாமே புதுசாக டிசைன்ஸில் கொண்டு வந்திருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த உட்டன் பீரோலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம எங்கேயும் பார்க்கல அந்த டிசைன்ஸ் எல்லாமே. உங்களுக்கு டபுள் டோர்லேயும் இருக்குது, சிங்கிள் டோர்லேயுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதாவது பீரோவிலே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் அட்டாச்சாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் இருக்குது. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உட்டன்லேயே சோஃபாங்க. அதுவுமே உட்டனுமே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு குவாலிட்டியான உட்டில் தான் இவங்க சோஃபாஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்கவே ஒரு சைனிங் லுக்கில் தான் இருந்தது. உட்டன் சோஃபா இருக்குது, லெதர்லேயுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெட்டு 3 காட்டு, டபுள் காட்டு, குயின், இந்த மாதிரி எல்லா சைஸஸ்லேயுமே பெட்டுமே இருக்குது. ஸ்டீல் பீரோவுமே இருந்ததுங்க. ஸ்டீல் பீரோவுமே அழகழகாக இருந்துச்சு, ஃபுல்லாக மிரரோடவே இருந்தது. இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா குஷன் சோஃபா. என்னதான் நம்ம பெரிய வீடு இருந்தாலும் ஒரு ஹாலில் இந்த மாதிரி சோஃபா போட்டால் தான் அந்த ஹாலுக்கே அழகு. ஸோ அந்த சோஃபா பார்த்திங்கன்னா உட்காரதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது, குவாலிட்டியாகவும் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே உங்களுக்கு சிங்கிள் டோர் வேணுமா இல்லை டபுள் டோர் வேணுமா அதுவும் வச்சுருக்காங்க. சைடில் உங்களுக்கு ரேக்ஸ் எல்லாமே நிறையா இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. நமக்கு பீரோஸு, இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் நிறையா இருந்தால் தான் நமக்கு எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஷாப் ஓப்பனிங்காக நிறைய ஆஃபர்ஸுமே கொடுத்துருந்தாங்க. திறப்பு விழாவுக்காக ஆஃபர்ஸ் இருந்துச்சு. நீங்கள் இப்போ வந்து ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்க எங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் தான் நம்ம வேணும் அப்படின்னாலுமே இவங்க அதுவுமே வச்சுருக்காங்கங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரொம்ப கம்மி ப்ரைஸில் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் ஒரு 5000லேருந்தே உங்களுக்கு 5000 கீழேயுமே உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் இங்கே இருந்தது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பட்ஜெட்குள்ளே வேணும் அப்படின்னாலுமே பீரோஸும் வச்சுருக்காங்க. கட்டில் எல்லாமே பட்ஜெட் லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்குமே இவங்ககிட்ட இருக்குது. இப்போ இந்த உட்டன் பீரோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு கபோர்டு மாதிரி ரியலாக நம்ம வால்லே அட்டாச் பண்ண கபோர்டு மாதிரியே இருந்தது. உங்களுக்கு செப்பரேட்டாக பீரோ மாதிரியே தெரியல. ஸோ நான் டச் பண்ணி பார்க்கும்போது குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஹேண்டில் இது எல்லாமே பார்க்க நீட்டாக அழகாக இருந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சோஃபாஸ் ஐட்டம் தாங்க. ஏகப்பட்ட சோஃபா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த நம்ம வீட்டில் கார்னரில் கார்னர் சோஃபான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுவுமே இருந்துச்சு. லெதரில் உங்களுக்கு இந்த கிளாத்தில் இருக்கிற மாதிரி சோஃபாஸ், அந்த மாதிரி சோஃபாஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு. நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு வந்து உங்களுக்கு சோஃபாஸ் வைக்கணும், ரிசப்ஷனில் வைக்கணும், ஆஃபீஸ்க்கு வேணும் அப்படின்னாலுமே இவங்ககிட்ட வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஃபுல் செட்டாகவும் இருக்குது. இல்லை சிங்கிள் சோஃபா மட்டும் வேணும், ஒரு ஆஃபீஸ் ரிசப்ஷனில் வைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னாலுமே இவங்ககிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிராண்டட்ல பெட்டுமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குங்க. எல்லா சைஸஸ்லையுமே பெட்டுமே இருக்குது. இந்த சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தது. நார்மலாக இருக்கிற சோஃபாஸ் மாதிரி இல்லாமல் இப்போ லெதர்லேயே நமக்கு வந்து காமனாக இல்லாமல் ஒன்று ஒரு டிசைனில் கொஞ்சம் பின்னாடி சாயிற மாதிரி, இந்த சாயிறதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக, ஒரு சிலருக்கு அந்த பேக் பெயின் வரும், கொஞ்சம் நல்லா சாஞ்சாதான் அவங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சோஃபாஸுமே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்டன் சோஃபா. நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இந்த மாதிரி ரிசப்ஷனில் இந்த உட்டன் சோஃபாலாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுவுமே இவங்ககிட்ட இருக்குது. நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு வேணும்னாலும் எதுக்கு நீங்கள் வேணும்னாலும் இவங்ககிட்ட வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டைனிங் டேபிளுமே இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்ததுங்க. ஒரு சின்ன வீட்டில் சின்ன இடம் தான் இருக்குது, ஒரு காம்பேக்டான ஒரு டைனிங் டேபிள் வேணும், 4 பேர் உட்கார மாதிரி வேணும்னாலும் இவங்க வச்சுருக்காங்க. இதுவுமே நீங்கள் ஒரு ஹோட்டலு, ஒரு டீ ஷாப்ஸ்க்கெல்லாமே டைனிங் டேபிள் வேணும்னாலும் நீங்கள் இவங்ககிட்ட வாங்கிக்கலாம். ஸோ கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கிறனால நமக்கு எதை வாங்குறனே தெரியல, அந்த அளவுக்கு இருக்குதுங்க. இங்கே டீப்பாயுமே இங்கே இருந்துச்சுங்க. நார்மல் டீப்பாய், அதுக்கு டீப்பாய்க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி டீப்பாய்ஸுமே நிறைய கலெக்ஷன்ஸ் செஞ்சு டிசைனும் பார்க்க அழகாக இருந்தது. உட்டன் கட்டிலுமே இருந்ததுங்க. கட்டிலுமே நல்ல குவாலிட்டியான கட்டில் தான் நாங்கள் நல்லா இருந்தது. டைனிங் டேபிள் எல்லாமே இருக்குது. இன்னமும் நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஃபர்னிச்சர்ஸில் வந்து நிறையா கொண்டு வந்துகிட்டே இருக்க போகிறாங்க. ஏன்னா ஷாப் ஓப்பனிங்கிறதுனால கொஞ்சம் அளவாக இருந்தது. இன்னும் நிறையா கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பொங்கல் வரப்போகுது. பொங்கலுக்கு நம்ம புது ட்ரெஸ்லாம் எடுப்போம். நம்ம ஒரு ஃபர்னிச்சரும் வாங்கினோம்னா நமக்கு ஒரு மெமரபிளாக இருக்கும் இல்லைங்களா, பொங்கல் அப்போ நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சமயத்தை நம்ம யூஸ் பண்ணி ஏதாவது திங்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த சமயத்தில் ஆஃபரும் போடும்போது அது நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். புது கடை. ஸோ கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய திங்ஸ் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. சியோன் ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் ரோட்டில் அம்மன் பெட்ரோல் பங்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க. அதே லைன்லேயே இவங்களோட சியோன் எம்போரியம், சியோன் ஃபர்னிச்சர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஷாப்ஸ் இவங்களோடதே இருக்குது. நிறைய கிளைகள் உருவாக்கிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே புது கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக நீங்களே விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எந்த பட்ஜெட்டில் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த பட்ஜெட்லேருந்தே இவங்ககிட்ட எல்லா ஃபர்னிச்சர் ஐட்டமும் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த பொங்கல் ஆஃபரை யூஸ் பண்ணி விசிட் பண்ணி நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள்.
அனைவருக்கும் சியோன் ஷாப்பிங் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.